டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிஷனல் டைரக்டிவ். ஸோ இந்த கண்டிஷனல் டைரக்டிவ்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப் பேஜில் ஒரு சில வேரியபிள்ஸை வச்சு அந்த வேரியபிளோட வேல்யூவை வச்சு அந்த வேல்யூ வந்து இதுவாக இருந்தால் இல்லை ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த எலமெண்ட்டை டாமில் ஆட் பண்ணு, இல்லை ஃபால்ஸாக இருந்தால் இந்த எலமெண்ட்டை டாம்லேருந்து ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறத டைனமிக்காக ரன் டைமில் நம்ம வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு தான் ngIf. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு வரேன். இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து பூலியன், அது வந்து ட்ரூன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேக் வெல்கம் பேக் ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ, இந்த ரெண்டு டிவ் டேக்லையும் பார்த்தீங்கன்னா ngIf ஈக்குவல் டு இஸ் லாக்டின்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இஸ் லாக்டின், இதில் நாட் இஸ் லாக்டின். அதாவது லாகின்ல ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும், லாகின் ஃபால்ஸாக இருந்தால் இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ இஸ் லாக்டின் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது வந்து டைரெக்டாக இந்த வேரியபிளில். ஸோ இந்த வேரியபிள் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த டிவ் டேக் அப்படியே ஃபஸ்ட்டு டிவ் டேக் அப்படியே உள்ள HTML டாமில் இருக்கும். அதே மாதிரி இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு டிவ் டேக் மறைஞ்சிரும், செகண்ட் டிவ் டேக் வந்து ட்ரூவாக இருக்கும், ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிவ் கொடுத்தோம். நம்ம ஈவன் ஒரு பெரிய ஃபார்மை கூட வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ஹைடோ விசிபிளோ பண்ணலாம். அடுத்தது ng ஸ்விட்ச். ஸ்விட்சுங்கிறது வந்து மல்டிபிள் கண்டிஷனை வச்சு கொண்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ்வலாக படித்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து நான் இந்த டிவ் டேக்குள்ளே 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். அந்த 3 பேராகிராஃப் டேக்கில் வேரியபிள் வந்து ரோல்னு சொல்லி மேப் பண்ணியிருக்கேன். ரோல்னு வந்து இங்கே இருக்கா, அது ஸ்ட்ரிங்கு, அது ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ வந்து உள்ளே கொடுத்துருக்க கேஸில் எந்த கேஸில் மேட்ச் ஆகுதோ அந்த பேராகிராஃப் டேக் மட்டும் விசிபிளாக இருக்கும், மிச்சம் ரெண்டும் ஹைட் ஆகிடும். ஸோ இது அட்மினுக்கு ஈக்குவலாக இருந்தால் இது டிஸ்பிளே ஆகும், அட்மின் இல்லாமல் யூஸராக இருந்தால் செகண்ட் டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக ரோல் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது ஸ்விட்ச். அடுத்தது ng ஸ்டைல் டைரக்டிவ். இந்த ஸ்டைல் டைரக்டிவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேகை மட்டும் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த டைரக்டிவ் வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதில் பேராகிராஃப் டேக்கில் பார்த்தீங்கன்னா ng ஸ்டைல்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து கலர் இஸ் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா க்ரீனு, இல்லைன்னா ரெட்டு. இந்த இஸ் ஆக்டிவ்ங்கிறது தான் இங்கே வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து இங்கே ட்ரூவாக ஃபால்ஸாக, ட்ரூவாக இருந்துச்சுன்னா க்ரீன் வரும், இல்லைன்னா ரெட்டு வரும், டைனமிக்காக அந்த வேல்யூவை பொறுத்து. அடுத்தது ng கிளாஸ் டைரக்டிவ். இந்த கிளாஸ் டைரக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பேராகிராஃப் டேக்கில் கிளாஸ் நேம் ஈக்குவல் டுன்னு வரும்ல, அந்த இடத்துல வந்து ng கிளாஸ் ஈக்குவல் டு ஹைலைட் இஸ் ஆக்டிவ், நார்மல் நாட் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து 2 கிளாஸ் எழுதியிருப்போம். ஹைலைட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸு, நார்மல்னு ஒரு கிளாஸ் எழுதியிருப்போம். இப்போ இந்த இடத்துல வேரியபிள் இஸ் ஆக்டிவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹைலைட் அப்ளை ஆகும், இல்லை இஸ் ஆக்டிவ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஹைலைட் போயிடும், நார்மல்ங்கிற கிளாஸ் சிஎஸ்எஸ் கிளாஸ் அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு தான் ng கிளாஸ் டைரக்டிவ். ஸோ ஓவராலாக அந்த கண்டிஷனல் டைரக்டிவும் ஸ்டைல் டைரக்டிவும் இது 4 தான்: ngIf, ng ஸ்விட்ச், ஸ்டைல் அண்ட் கிளாஸ். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.